வயது முதிர்வு காரணமாக ஐயா நல்லகண்ணு அவர்கள் இன்று தனது 101வது வயதில் காலமானார். ஒரு நூற்றாண்டு காலத்து நேர்மை ஓய்வெடுக்க சென்று விட்டது. தமிழக அரசியலில் நேர்மை என்ற சொல்லுக்கு உருவம் கொடுத்தால் அது தோழர் ஆர் நல்லகண்ணு அவர்களாகத்தான் இருக்கும். 101 ஆண்டு கால அவரது வாழ்வு என்பது வெறும் ஆயுள் காலம் அல்ல, அது தியாகத்தின் வரலாறு, போராட்டத்தின் சாட்சி, எளிமையின் பாடப்புத்தகம். தனது 18 வயதிலேயே பொது உடைமை இயக்கத்தில் இணைந்து சுதந்திர போராட்டத்திலும் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் எனும் அறப்போராட்டத்திலும் தன்னை ஒப்படைத்து கொண்டவர்தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாய் நிதியை அப்படியே கட்சிக்கே திருப்பி கொடுத்தவர்தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதுடன் வந்த 10 லட்சம் ரூபாயை, அதோடு 5000 சேர்த்து 10,05,000 ரூபாயை அப்படியே அரசாங்கத்துக்கு கொடுத்த நவீன காலத்து வள்ளல் என்று போற்றப்படும் மாமனிதர்தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். விவசாயிகளின் தோழனாக தாமிரபரணி முதல் மணல் கொள்ளை வரை இயற்கையை காக்க அவர் நடத்திய களப்போராட்டங்கள் என்றும் அனைவர் மனதிலும் நிலைத்திருக்கும். எதிர்பார்ப்புகளும் மதிக்கக்கூடிய பண்பு, எளியோரும் அணுகக்கூடிய எளிமை, இவைதான் அவரை ஒரு தனித்துவமான தலைவராக நிறுத்தியது. உழைக்கும் மக்கள் கண்ணீர் துடைப்பதே உண்மையான அரசியல் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்த அந்த உன்னத ஆன்மா மறைந்தாலும் அவர் ஏற்றிய செங்கொடி ஏழை மக்களின் இதயங்களில் என்றும் சுடர்விடும். மாசற்ற அந்த மனிதருக்கு நம் நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துவோம். இவரை போல் ஒரு அரசியல்வாதி நமது தமிழக அரசியலில் யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து மறைந்திருக்கிறார் ஐயா நல்லகண்ணு அவர்கள். எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. இன்றைய அரசியல்வாதிகள் கட்சி ஆரம்பித்த உடனே லட்சம் கோடி அப்படின்னு கொள்ளையடிக்கக்கூடிய இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 80 ஆண்டு கால அரசியலில் எந்த ஒரு பேராசையும் படாமல் வாழ்ந்த மனிதர். அவர் வீட்டு வாடகை கொடுக்கவில்லை என்று வீட்டை காலி செய்து விட்டார்கள். அப்பொழுது அவருக்கு அரசாங்கம் ஒரு வீட்டை ஒதுக்கியது. இந்த வீடு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டுக்கே குடி போனவர் தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவருடைய பூர்வீகம் ஸ்ரீவைகுண்டம். அங்கே அவருடைய பூர்வீக வீடு உள்ளது. அந்த வீடை நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு ஏழை பாமரனின் வீடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவர் வீடு இருக்க ஒழிய பல்லாயிரம் கோடிகளில் செலவிட்டு கட்டப்பட்ட வீடுகளைப் போல் ஒரு துளி கூட அது இருக்காது. இன்றைய நடிகர்கள் கூட 500 கோடி 1000 கோடி வீடு கட்டுறாங்க. ஆனால் 80 வருட தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அந்த மனிதர் போட்டுக்கொள்ளும் சட்டை துணி கூட 4-5 தான் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். யாரிடமும் ஒரு அன்பாக பழகக்கூடியவர். எந்த கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். இன்னைக்கு அவருடைய மறைவுக்கு பல கட்சிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அங்கே அவருடைய பூத உடலின் முன்னால் நின்று ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் செல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். எந்த பேராசையும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதுதான் இப்பொழுது அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அரசு மரியாதையோடு அஞ்சலி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவர் உயிரோடு வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார்கள் என்றால் அவர் அதையும் மறுத்திருப்பார். எனக்கு எதுக்கு அஞ்சலி, அரசு மரியாதை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பார். இறக்கும் தருவாயில் இருந்தபோது கூட மருத்துவர்களோட சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது ஐயா, சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் அவரிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் எனது உடலை மருத்துவத்துக்கே இழுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆராய்ச்சிக்காக தனது உடலை அர்ப்பணித்திருக்கிறார் ஐயா நல்லகண்ணு அவர்கள். மறையும் போது கூட இப்படி ஒரு மனிதரா? நாமெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர் சென்றிருக்கிறார். நல்லகண்ணு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் கிடைத்தால்
அதை ஒன்றை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு மனிதனாக வாழும்பொழுது எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய புத்தகத்தை வாங்கி உங்கள் குழந்தை கையிலே கொடுத்து இதை படித்து இதை போல் நீ வளர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் ஒரு நல்ல மகனாக நாட்டின் மனிதனாக அந்த குழந்தை வளரும். அப்படி ஒரு நல்ல பண்புகளையும் மாண்புகளையும் அறிவையும் அன்பையும் அனைவருக்கும் கற்றுக்கக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அதே எளிமைதான். கொஞ்சம் கூட அந்த வெட்டிப்பந்தா வீராப்பு எதுவுமே இல்லை. வரக்கூடிய அனைவர்களையும் எழுந்து கையெடுத்து கும்பிட்டு வரவேற்று அஞ்சலி செலுத்தி செல்லும் வரையில் அவர் பின்னாடியே சென்று வழி எழுப்பக்கூடிய அளவுக்கு அவர் குடும்பத்தார் இருந்தே நான் பார்க்க முடிந்தது. ஒரு எளிமையின் சிகரமாக வாழ்ந்து மறைந்த ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய ஆன்மா கண்டிப்பாக ஒரு சாந்தி அடையும். என்னை பொறுத்தவரை கேட்டால் இன்று அரசியலிலே ஒரு வட்டச் செயலாளர் பதவியில் இருப்பவர் கூட அந்த பதவி முடிந்தவுடன் அடுத்து நான் எம்எல்ஏ சீட்டு வேண்டும், அதில் நான் நின்று ஜெயித்து கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த காலத்தில் 80 வருட அரசியலில் இதுவரை ஒரு எம்எல்ஏவாக கூட, அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஐயா நல்லகண்ணு அவர்கள் நின்று வெல்லவில்லை, நிற்கவில்லை. இதோ அவர்கள் குடும்பத்தார் பாருங்கள், அவங்க அண்ணனும் அவங்க தம்பியும் அவங்க அண்ணியாரும் உட்கார்ந்துருக்காங்க. அருகிலே சுடிதார் அணிந்து நிற்கக்கூடிய ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மகள் நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பல பேரை பார்த்தோம், யாருக்கெல்லாம் வராதவர்கள் கூட வந்தாங்க. இளைய தளபதி விஜய் யாருடைய சாவுக்கும் அவ்வளோவா சரியாக போகிறதில்லை, கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து அவர் வெளியே வரதே இல்லை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இருந்தாலும் ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தளபதி விஜய் அவர்கள் வந்தார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, ரஞ்சித் அவர்கள் வந்தார், கனிமொழி அக்கா வந்தாங்க. இன்னும் நிறைய உறவுகள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு ஒரு 2 நிமிடங்கள் நின்று அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து விட்டு சென்றார்கள். அதுவே அவர் செய்த தியாகங்களுக்கும் அவர் வந்த வாழ்க்கைக்குமான அடையாளம். இதோ நின்று கொண்டிருக்கிறார் ஐயா தனபாலன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் இறப்புக்கு பார்த்தால் ஒருவர் கூட வந்து நின்று செல்ல மாட்டார்கள். இறப்பு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே 2-3 பேர் நிற்பார்கள். ஆனால் அந்த இடத்துல அந்த கட்சி அலுவலகத்திலே இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்த்தால் தெரிகிறது ஐயா நல்லகண்ணு அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்பது தெரிகிறது. அதனால் என் சொந்தங்களே, அரசியல் தலைவர்களே, நீங்கள்லாம் இன்று குடும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாது தமிழகத்தின் பெயரை சொல்லி 10-11 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்துவிட்டு தமிழகத்தை என்ற கடனாக நாட்டாக ஆக்கியிருக்கிறீர்கள். ஆனால் இவரை போல் ஒரு தலைவரை நாம் பார்ப்போமா? இனி முடியுமா? வாய்ப்பே இல்லை. நல்ல மனிதரை, நல்ல மாமனிதரை இன்று இழந்துவிட்டு தமிழகம் தவிக்கிறது. இப்படி ஒரு தலைவர் இனி பிறக்கப் போவதே இல்லை. ஏனால் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் கண்டிப்பாக ஐயா நல்லகண்ணு மாதிரிலாம் ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து நல்ல அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்ற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம நல்லதொரு அரசியல் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடக்காது. ஆனால் முடிந்தவரை நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லதொரு புத்தியை சொல்லி வளருங்கள். முடிந்தால் ஐயா நல்லகண்ணு அவர்கள் வாழ்க்கை புத்தகத்தை வாங்கி படித்து வளருங்கள். தொடர்ந்து பார்க்கலாம்.
நீங்கள் சிந்திய ரத்தங்கள் நீங்கள் செய்த தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது கட்டி அமைப்போம் சோசலிச பாதையை சமூக நீதி பாதையை மாணவர் ஒற்றுமை பாதையை உங்களின் பேராலே இடதுசாரி ஒற்றுமையால் மாணவர் நாங்கள் கட்டி அமைப்போம் வீர வணக்கம் செய்கின்றோம் எங்கள் தோழர் ஆரன்கேவுக்கு உங்கள் கண்கள் வீர வணக்கம் செய்கின்றோம் எங்கள் தோழர் ஆரன்கேவுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் ஆ